வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரிச்சர்ட் கலிட்சனுங்கிற பிளேயரை டெவான் கான்வேக்கு பதிலாக சைன்இன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது சைன்இன் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃப் த ஐபிஎல்க்கு அப்புறம் ஃபிஸ் வந்து மூவ் அவுட் ஆயிடுவார் கைஸ். அவர் வந்து கண்ட்ரி ரீசனுக்காக போகிறனால இப்போ அதனால் வந்து இவரை வந்து சைன்இன் பண்ணாங்க. யாருக்கு பதிலானா டெவான் கான்வேக்கு பதிலாக. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, இப்போ ஃபிஸ்ஸு போகிறாருன்னா அவருக்கு வந்து கண்ட்ரி ரீசன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை சைன் பண்ண முடியாது. அதுவே இந்த பக்கம் நம்ம டெவான் கான்வே எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்ஜுரியில் இருக்கார். ஸோ நம்ம ஒரு இன்ஜுரிக்கு பதிலாக தான் சைன்இன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜுரிக்கு பதிலாக சைன்இன் பண்ணுற பிளேயர் தான் இந்த ரிச்சர்ட் கலிட்சன். ஸோ இவர் வந்து இங்கிலாண்டில் பிறந்தவர் கைஸ். இங்கிலாந்து பிளேயரு. இவர் வந்து ஏஜ் வந்து 36. ஸோ செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போல தான் நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கே எடுத்துருக்காங்கன்னா ஒரு சும்மா எடுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உடைய பிளேயர் தான் கரெக்டாக பார்த்து ஓவர்சீஸை செலக்ட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு இந்த பிளேயரை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இவர் வந்து ஐபிஎல் மேட்சஸ் விளாட ஆரம்பிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ரீசன் என்னென்னா ஃபிஸ்ஸு போயிட்டாருன்னா அவருக்கு அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இவரை வந்து வச்சுருவாங்க. ஃபிஸ்ஸு போனோடனே இவர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இவரோட பவுலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இவரும் வந்து ரைட் ஆர்ம் பேசர் கைஸ். ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் போட்டு கொடுப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ரீசெண்டாக நடந்த 2022 சீரீஸ் அப்போ கோலி, பண்ட்டு மற்றும் ரோஹித் சர்மா விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. ஸோ ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான் கைஸ். ஸோ அது இல்லாமல் ஒரு ஆவரேஜ் வெயிட் 130லேருந்து 140 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தான் நான் சொல்லுவேன். ஸோ இவரை பற்றி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னது? ஸோ இவர் பிளேயரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் போங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ மிச்ச வீடியோவில் தான். பை கைஸ்.